இந்த நாளுக்குரிய தலைப்பாக பிளஸிங் இன் டர்னிங் அவே. நம்முடைய வாழ்க்கையை திருப்புவதனாலே உண்டாகும் ஆசீர்வாதம். அதற்குரிய வார்த்தையாக வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கனிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததின் நோக்கம் இஸ்ரவேலர் ரட்சிக்கப்பட வேண்டும், இஸ்ரவேலர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அந்த நோக்கத்திலே தான் அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனாலே இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவருடைய வார்த்தையினாலே மக்கள் தங்கள் வழிகளை விட்டு திரும்பி அந்த நல்ல வழிகளிலே உபதேசத்திலே நடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் விரும்புகிறார். நாம் வழி தவறி நடக்காமல் வழி திருந்தி நடக்க தேவன் நமக்கு கிருபை செய்வார். அப்படி நாம் செய்யும்போது நம்முடைய ஆசீர்வாதங்கள் நம்மை தொடர்ந்து பின்பற்றும். கர்த்தரும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.